ആകാശവാണി. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. காலநிலை மாற்றங்கள் இயற்கையின் ஒரு இயல்பான செயல். ஆனால் சில சமயங்களில் இயற்கையின் அந்த காலநிலை மாற்றமானது புவியில் வாழும் மனிதன் மற்றும் பிற உயிரினங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை தந்து அன்றாட வாழ்க்கை முதல் அவனது பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகளை கூட நேரிடுவதற்கு காரணமாக அமைகின்றது. நேர்களே, இன்றைய ஊடகங்கள் வாயிலாக நாம் அடிக்கடி காலநிலை சம்பந்தமான பெயர்களாக நாம் கேட்டு வருபவைத்தான் எல் நினோ மற்றும் லா நினா. இது இயற்கையில் தோன்றும் காலநிலை மாற்றத்தின் இரண்டு நிகழ்வுகள். இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது சி ஆதிபகவன் அவர்கள் எழுதி வழங்கும் முறை எல் நினோ மற்றும் லா நினா எனும் இயற்கை விளைவுகள். இன்று பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களில் அடிக்கடி வரும் செய்தி எல் நினோ விளைவை பற்றித்தான். அதனை குறித்து விரிவாக காண்போமா? எல் நினோ என்பது புவி வெப்பமாதலின் காரணமாக புவியின் கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு ஒழுங்கற்ற காலநிலை மாற்றமாகும். இதனை விரிவாக எல் நினோ தெற்கத்திய அலைவு, அதாவது எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன், சுருக்கமாக என்சோ என அழைப்பர். பசிபிக் கடல் பரப்பு வெப்பநிலையானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, அதாவது 7 முதல் 24 மாதங்கள் வரை சராசரி வெப்பநிலையை விட கிட்டத்தட்ட 0.5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில், தென் அமெரிக்காவில் உள்ள சிலி மற்றும் பெரு நாடுகளுக்கு அருகே உள்ள பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட அதிகமாக வெப்பமடைவதையே எல் நினோ என்று அழைக்கிறோம். எல் நினோ என்பது ஸ்பானிய மொழியில் சிறுவன் என்னும் பொருள் கொண்டது. இந்நிகழ்வு சரியாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் 2 முதல் 7 ஆண்டுகள் இடைவெளியும் உண்டு. பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் மாற்றம் ஏன் உலகளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ற கேள்வி எழலாம். உலகின் மிக பெருங்கடலான பசிபிக் பெருங்கடலில் உலகிலுள்ள மொத்த கண்டங்களையும் வைத்தாலும் ரஷ்யா அளவு கடல் பகுதி மிஞ்சியிருக்கும். இதனால்தான் உலகின் காலநிலையை தீர்மானிக்கும் முக்கிய பங்கை பசிபிக் பெருங்கடல் வகிக்கிறது. எல் நினோ இல்லாத காலங்களில் பசிபிக் பெருங்கடலில் வீசும் காற்று வெப்பமான நீரை ஆசியாவை நோக்கி தள்ளும். இதனால் நமது பகுதியில் நல்ல மழை பெய்யும். ஆனால் எல் நினோ காலத்தில் இந்த காற்று பலவீனமடைந்து வெப்பமான நீர் மீண்டும் கிழக்கு நோக்கியே நகர்ந்து தென் அமெரிக்கா அருகே தேங்கிவிடும். இதனால் உலகளவில் மழை பொழியும் இடங்களின் நிலை மொத்தமாக மாறிவிடும். நடப்பாண்டில் எல் நினோ ஜூலை மாதம் உருவாக உள்ளது. இது அக்டோபர் மாதம் சூப்பர் எல் நினோவாக மாற இருக்கிறது. சூப்பர் எல் நினோ என்றால் என்ன என்பது பற்றி காண்போம். பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு மிக கடுமையான அளவில், அதாவது 2 to 3 செல்சியஸ் அல்லது அதற்கும் மேல் அதிகரிப்பதை சூப்பர் எல் நினோ என அழைக்கிறோம். கடந்த 1871ஆம் ஆண்டு முதல் இந்திய துணைக்கண்டத்தில் கோடை மழை தவறிய பல நிகழ்வுகள் எல் நினோ ஆண்டுகளில் நிகழ்ந்தவை என்று கருதப்படுகிறது. தென்மேற்கு பருவமழைதான் இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் மழை தருகிறது. இப்போது வரவுள்ள எல் நினோவினால் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறைவாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது. காலநிலை தரவுகளை ஆராய்ந்தோம் என்றால் எல் நினோ ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான ஒன்றாகவே அமைந்துள்ளது.
ஆனால் அதுவே சூப்பர் எல்னினோவாக உருவெடுக்கும் போது வடகிழக்கு பருவமழை அதிதீவிர கனமழை மற்றும் பெருவெள்ளமாக மாறும் அபாயமும் உண்டு. முந்தைய கணக்குகளை பார்த்தோம் என்றால் 1972, 1982, 1997 மற்றும் 2015 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் கனமழையும் பெருவெள்ளமும் ஏற்பட்டது. இவை அனைத்தும் சூப்பர் எல்னினோ உச்சத்தில் இருக்கும்போது நடைபெற்றவைகளாகும். குறிப்பாக 2015 சென்னையை புரட்டி போட்ட பெருவெள்ளம் இந்த சூப்பர் எல்னினோ சமயத்தில்தான் என்பதை மறக்க இயலாது. வரலாற்றின் ஏடுகளை புரட்டி பார்த்தால் மிக தீவிரமான சூப்பர் எல்னினோ 1876-78 காலகட்டங்களில் நிகழ்ந்தது. இது கிட்டத்தட்ட 21 மாதங்கள் நீடித்தது. இதனால் உலகெங்கும் வறட்சி, வெப்ப அதிகரிப்பு, பெருவெள்ளம் மற்றும் பஞ்சம் ஏற்பட்டது. இக்காலகட்டத்தில் இதன் காரணமாக கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள் இறந்ததாக தரவுகள் கூறுகின்றது. இதனை தாது வருட பஞ்சம் என தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இனி எல்னினோவினால் ஏற்படும் விளைவுகளை பார்ப்போம். எல்னினோ காரணமாக ஒரு நாட்டில் வழக்கத்துக்கு மாறாக அதிக கனமழையோ அல்லது கடும் வறட்சியோ ஏற்படுகிறது. அதாவது ஆப்பிரிக்க நாடுகளில் மழையே பெய்யாமல் வறட்சி ஏற்பட்டால் தெற்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளில் கனமழை பெய்து வெள்ளம், நிலச்சரிவால் பேரழிவு ஏற்படுகிறது. இது மட்டுமல்லாமல் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிப்பதால் கடலில் ஏற்படும் சாதாரண காற்றழுத்த தாழ்வு நிலைகள் கூட மிக எளிதாக புயல்களாக உருவெடுக்கின்றன. மேலும் புயல்கள் நீண்ட நேரம் கடலில் தங்கி தீவிர புயலாகவும் மாறி கடற்கரை பகுதிகளை மிக வலிமையாக தாக்குகின்றன. இது தவிர துருவப்பகுதிகளையும் இது பாதிக்கிறது என்பது அதிர்ச்சியளிக்கும் செய்தியாக உள்ளது. அது எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த வெப்பநிலை தாக்குதலால் பனிக்கட்டிகள் உருகுவது தொடர்ந்து அதிகரிக்கிறது. இதனால் உலக அளவில் கடல் மட்டம் உயர்ந்து பல்வேறு தீவு நாடுகளும் கடற்கரை பகுதிகளும் கடலால் மூழ்கடிக்கப்படும் அபாயமும் அதிகரிக்கிறது. இந்த காலநிலை மாற்றத்தால் குளிர் பிரதேச நாடுகளாக கருதப்படும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் கூட தீவிர வெப்பம் பதிவாகி வருவதல்லாமல் சில பகுதிகளில், குறிப்பாக ரஷ்யாவின் வடக்கு பகுதி, அமெரிக்காவின் வடபகுதிகளில் வழக்கத்தை விட அதிக பனிப்பொழிவு ஏற்பட்டு பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது. இந்த ஆண்டு இந்தியா முழுவதும் வெப்ப அலைகள் வழக்கத்தை விட முன்பாகவே வந்துவிட்டன. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் சார்பாக நடத்தப்பட்ட ஆய்வின்படி உலகின் மோசமான வெப்ப அபாயத்தை எதிர்கொள்ளும் 50 நகரங்களில் இந்தியாவின் 14 நகரங்கள் இடம்பெற்றுள்ளன என்பது அதிர்ச்சியூட்டும் செய்தியாகும். இதில் குறிப்பாக அகமதாபாத், நாக்பூர் மற்றும் மதுரை ஆகிய நகரங்கள் உலக அளவில் முதல் 10 இடங்களுக்குள் உள்ளது. எல்னினோவின் நேரடி பாதிப்பு விவசாயிகளைத்தான் தாக்கும். நமது இந்திய துணைக்கண்டம் விவசாயம் சார்ந்த நாடு என்பது நாம் அறிந்த ஒன்று. பருவமழை குறைவினால் பயிர்களின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படுகிறது. உற்பத்தி குறையும் போது காய்கறி, பருப்பு வகைகள் மற்றும் அரிசியின் விலை விண்ணை முட்டுகிறது. இந்த உணவு பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அரசு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டியிருப்பதால் நாட்டின் ஒட்டுமொத்த நிதிநிலை சமநிலையும் பாதிக்கப்படுகிறது. மேலும் மழை குறைவதால் நீர் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி குறைகிறது. இந்த தட்டுப்பாட்டை சமாளிக்க அரசு வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அனல் மின் நிலையங்களுக்கும் நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டு தொழிற்சாலைகளின் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. இதுபோன்ற காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு நாடு தள்ளப்படுகிறது. எல்னினோ பெரும்பாலும் சராசரியை விட அதிக வெப்பநிலையுடன் தொடர்புடையது. இது இந்தியா முழுவதும் கடுமையான வெப்ப அலைகளுக்கு வழிவகுக்கிறது. இந்த வெப்ப அலைகள் கடுமையான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தி வெப்பம் தொடர்பான நோய்களையும் உயிர் இழப்புகளையும் உண்டாக்கும். வெப்பநிலை மாறுபாட்டின் ஒட்டுமொத்த அதிகரிப்பு மனித ஆரோக்கியத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கக்கூடும். இனி எல்னினோ விளைவை தடுப்பது எப்படி என பார்ப்போம். புவி தோன்றிய காலம் தொட்டே காலமாற்றங்கள் சகஜமானது என்றாலும் இப்போது மனித தலையீடு காரணமாக மிக குறைவான காலத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் உருவான தொழிற்புரட்சி முதல் இன்று வரை பூமியின் சராசரி வெப்பநிலை சுமார் 1.3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது.
இதனை கட்டுப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை பல்வேறு நாடுகளை ஒன்றிணைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இவையெல்லாம் நமது பங்களிப்பின்றி சாத்தியப்படாது. காடுகளை வளர்த்து பாதுகாக்க வேண்டும். தனி வாகனங்களின் உபயோகத்தை குறைத்து பொது போக்குவரத்தை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும். அதிக வெப்பத்தை வெளியேற்றும் மின் பொருள் உபயோகத்தை தவிர்க்க வேண்டும். இதுபோன்றவற்றை பொதுமக்கள் கடைப்பிடித்தாலே உலக வெப்பமயமாதலின் பெரும் பங்கை குறைக்கலாம். இதுவரை எல் நினோ பற்றி பார்த்தோம். இனி லா நினா என்றால் என்ன என்று பார்ப்போம். பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் கடல் மேற்பரப்பு குளிர்விப்பையே லா நினா என்கிறோம். இது ஸ்பானிஷ் மொழியில் சிறுமி என பொருள்படும். இப்பகுதியில் காற்று வழக்கத்தை விட வேகமாக வீசுவதால் சூடான நீர் மேற்கு நோக்கி தள்ளப்பட்டு அதற்கு பதிலாக ஆழத்தில் இருக்கும் குளிர்ந்த நீர் மேலே வருகிறது. இதன் காரணமாக உலகெங்கிலும் உள்ள வானிலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. லானினா ஆண்டில் பசிபிக் பெருங்கடலுக்கு மேலுள்ள காற்று வழக்கத்தை விட மிகவும் வலிமையாக இருக்கும். இது பொதுவாக சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்கிறது. லானினாவின் போது காற்று மிகவும் வலிமையாக இருப்பதால் அது ஏராளமான சூடான கடல் நீரை மேற்கு நோக்கி, அதாவது இந்தோனேசியாவை நோக்கி தள்ளுகிறது. இதன் விளைவாக தென் அமெரிக்காவிற்கு அருகில் ஏராளமான குளிர்ந்த நீர் கடலின் மேற்பரப்பிற்கு உயர்கிறது. இதனால் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள நீரின் வெப்பநிலை வழக்கத்தை விட சில டிகிரி குறைகிறது. கடலின் வெப்பநிலையில் ஏற்படும் இந்த சிறிய மாற்றம் கூட உலகம் முழுவதுமான வானிலையை பாதிக்கக்கூடும். லா நினா நிகழ்வின் முக்கிய தாக்கங்கள் பற்றி பார்ப்போம். அதிக மழைப்பொழிவு. லா நினா காலங்களில் இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவின் சில பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வறட்சி. தென் அமெரிக்கா மற்றும் தென்மேற்கு அமெரிக்க பகுதிகளில் வழக்கத்தை விட வறண்ட வானிலை காணப்படும். லானினா காரணமாக இந்தியாவின் பல பகுதிகளில், குறிப்பாக வட இந்திய பகுதிகளில் வழக்கத்தை விட குளிர் அதிகமாக இருக்கும் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கடுமையான குளிர்காலம். வட இந்தியாவில் நீண்ட குளிர் அலைகளும் மலைப்பகுதிகளில் அதிக பனிப்பொழிவும் ஏற்படலாம். இது விவசாயம் மற்றும் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கலாம். இனி அதிக மழைப்பொழிவு. லானினா நிலவும் ஆண்டுகளில் இந்தியாவின் தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்கும். வடகிழக்கு பருவமழையும் சில நேரங்களில் வலுப்பெற்று தமிழகம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் அதிக மழைக்கும் புயல் உருவாக்கத்திற்கும் வழிவகுக்கலாம் என சில ஆய்வுகள் கூறுகின்றன. எல் நினோ மற்றும் லானினா இரண்டுமே இயற்கையாக விளையும் நிகழ்வுகள். இயற்கையை சீர்குலைக்காது மனிதன் இருப்பானேயானால் இயற்கை அன்னை நம்மை பாதுகாப்பாள். மாறாக இயற்கையை சீர்குலைக்கும் செயல்களில் மனிதன் ஈடுபடும்போது இயற்கை அன்னையானவள் சீறி எழுந்து அழிவை தருவாள் என்பது நிச்சயம். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திரு சி ஆதிபகவன் அவர்கள் எழுதி வழங்கிய உரை எல் நினோ மற்றும் லானினா என்னும் இயற்கை விளைவுகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை. இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது திரு சுப்பிரமணியன் கிள்ளிப்பாலம் அவர்கள் எழுதி வழங்கும் சிறுகதை அகநக. அன்று காலை பெரிய உற்சாகத்துடன் தூக்கத்திலிருந்து எழுந்தான் விஸ்வன். அதற்கொரு காரணமுண்டு. அன்று மாநில நூல் கண்காட்சி விழாவின் 2வது நாள். முதல் நாள் ஏதோ திரைப்பட நடிகையின் நடனம் உள்ளடங்கிய சிறப்பு விழாவெல்லாம் இருந்ததாக செய்தி. அவ்வகை நிகழ்ச்சிகளிலெல்லாம் அவனுக்கு விருப்பமில்லை. ஆனால் இன்று கண்டிப்பாக போகத்தான் வேண்டும். பள்ளிக்கூட நாட்களில் பாடத்திட்டத்தின்படி அமைந்திருந்த புத்தகங்களை படித்து முடிக்க தான் எவ்வளவோ இன்னல் பட்டது விஸ்வனின் நினைவிற்கு வர அவன் சிரித்து விட்டான்.
பிற்பாடு மேற்படிப்பிற்கு பிறகு வேலை கிடைக்காமல் சுற்றித்திருந்த நாட்களில் பிறர் தூண்டுதல் இல்லாமலேயே நூலகங்களில் ஏறி இறங்கி வாசிப்பு மட்டும்தான். அவ்வாறு பல எண்ணங்கள் அவன் உளத்தில் எழ வண்டியை மிதித்தபடி வந்த களைப்பை அவன் உடல் மறந்து போனது. நூல் கண்காட்சி திடலின் முன் திரண்ட கூட்டத்தை பார்த்த விஸ்வன் வியப்பால் சோர்ந்து போனான். எவ்வளவு கூட்டம்! வாசகர்களை விட நூல் வெளியீட்டாளர்கள் எண்ணிக்கை அதிகமோ? தன் மிதிவண்டியை உருட்டியபடி உள்ளே நுழைந்தான் விஸ்வன். எத்தனை பிரச்சுரங்கள்! ஒவ்வொரு பிரச்சுரத்திலும் எவ்வளவு புத்தகங்கள்! இதில் கலந்து கொள்பவர்கள் எண்ணிக்கையை விட இதில் கலந்து கொள்ளாதவர்கள் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கும்? ஒரே ஒரு மாநிலத்தின் நிலை இதுவென்றால் இவ்வுலகில் ஆக மொத்தம் எவ்வளவு மொழிகள்! அம்மொழிகள் ஒவ்வொன்றிலும் நிகழ்காலத்திலும் இறந்த காலத்திலுமாக எத்தனை நூல்கள்! அத்தகைய எண்ணங்கள் அவனுள் இருந்த ஆணவத்தை குன்றச் செய்ய வரலாற்றில் தான் எவ்வளவு சிறிய புள்ளி என்பதை உணரச் செய்தது. ஒவ்வொரு வெளியீட்டாளர்களுக்கும் அனுமதித்திருந்த கூடாரங்களில் இருந்தபடி அவற்றின் பொறுப்பாளர்கள் கைபேசியில் பார்த்தபடி நேரத்தை வீணடித்து கொண்டிருந்தனர். அதிவேகமாக நடந்து செல்லும் நபர்கள் ஏதோ தொல்லியல் பொருட்களை பார்ப்பது போல் நூல்களை தொலைவிலிருந்தே பார்த்தும் பார்க்காமலும் நகர்ந்தனர். அவர்களை உள்ளே அழைப்பதில் சிலருக்கு மட்டுமே அக்கறை. மற்றவர்கள் வாடிக்கையாளர்களிடம் ஏதோ விரோதம் உள்ளது போல அவரவர் கைபேசியிலிருந்து பார்வையை சற்றும் மாற்றுவதாக இல்லை. மிதிவண்டியை வெளியே விட்டுவிட்டு உள்நுழைந்து நடக்கத் தொடங்கின விஸ்வன் ஓரிடத்தில் ஒரு கூட்டத்தை கண்டான். நிறைய நபர்கள். அதிக சத்தம் வந்து கொண்டிருந்தது. என்ன விடயம்? புகழ்பெற்ற நபர்கள் எவரேனும் வந்திருப்பாரா? ஆர்வத்துடன் அவன் அக்கூட்டத்தை நோக்கி நகர்ந்தான். அருகாமையில் சென்றதும் காரணம் விளங்கியது. ஒரு பெரிய பலகையில் டீ காப்பி வடை என்று பெரிய எழுத்தில் எழுதியுள்ளது. இறுதியாக நடந்து செல்ல வேண்டிய இடத்தை வந்தடைந்தான் விஸ்வன். அட நீயா, வாப்பா, சந்தோஷம். ஏற்கனவே தெரிந்த நபராக இருந்தாலும் கூட இவ்வளவு நேரம் பார்த்த கூட்டத்தில் முதலாக ஒரு நபரனும் தன்னை பார்த்து சிரித்ததும் விஸ்வனுக்கு மகிழ்ச்சி. உன்னுடைய 1-2 புஸ்தகம் வித்துதுடா. அவர் சொன்னதை விஸ்வனால் முழுமையாக நம்ப முடியவில்லை. என்றாலும் அக்கூற்று அவனுக்குள் மன நிறைவை விதைத்தது. ஒரு 10 நிமிஷம் கடையை பார்த்துக்குவியா, நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வருவோம். வியாபாரத்தின் அடிப்படையை சொல்லி கொடுத்துவிட்டு தற்காலிகமாக அப்பொறுப்பை விஸ்வனிடம் ஒப்படைத்துவிட்டு அக்குழுவினர் வெளியேறினர். அந்த கால இடைவெளியில் அவன் கண்களும் மனமும் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களின் மேல் சென்றது. ஹாய், அதோ அங்கே அவன் எழுதிய புத்தகம். விஸ்வனுக்கு சொற்களூடாக பகிர முடியா இன்பம். முகப்பு அட்டையில் விஸ்வன் கமலேஸ்வரம் என்று அவனுடைய புனை பெயரை பார்த்ததும் மெய்சிலிர்ப்பு. ஒரு சிலரேனும் அதை பார்த்துவிட்டு சென்றிருப்பர் என்று அவன் அனுமானித்தான். அந்த கட்டிலிருந்து ஒரு நூலை எடுத்து திருப்பி வைத்தால் தன் புகைப்படத்தையும் பிறர் பார்ப்பர். சிறிது நேரத்திற்குள் அவன் மனதிற்குள் 1000 எண்ணங்கள். மഞ്ഞുണ്ടா? பின்புறம் இருந்து கேள்வி வர அவன் திரும்பி பார்த்தான். இந்த நடுமத்தியான வேளையில் இவர் ஏன் பனி இருக்கிறதா என்று விசாரிக்கிறார். விஸ்வனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நான் கேட்டது காதில் விடலையா? எம்டி எழுதின மഞ്ഞുണ്ടാன்னு. இம்முறை ஒரு மிரட்டல் துணியில் வாடிக்கையாளர் வினவினார். இல்லை, பணிவுடன் பதிலளித்தான் விஸ்வன். கசாக்கின் இதிகாசம் உண்டா? இல்லை. வேற என்னதான் இருக்கு? அவர் கர்ஜிக்க பதில் எழுதவும் கூறாமல் விஸ்வன் மௌனமாக நின்றான். நல்ல புஸ்தகங்களை எல்லாம் வாங்கி வைக்க மாட்டீங்களா? அக்கேள்விக்கு பதிலாக விஸ்வன் ஓர் அசட்டு சிரிப்பை சிரிக்க அந்த நபர் மௌனமாக வெளியேறினார். சிறிது நேரம் கழித்து அழகான சில பெண் பிள்ளைகள் உள் நுழைந்தனர். குறித்த ஒரு காரணத்தின் இல்லாமையிலும் அவர்கள் அவனை பார்த்து புன்னகை சிந்த அவனும் அதை பிரதிபலித்தான். கொஞ்சம் நேரம் அவர்களுக்கிடையே விவாதங்கள் நடந்தன. இறுதியாக அவர்களில் ஒரு பெண் பிள்ளை அவனிடம் வினவினாள். இங்கிலீஷ் புக்ஸ் இருக்கா அண்ணா? இல்லை, விஸ்வன் பதிலளித்தான். அதை கேட்டு வேறு எதுவும் கூறாமல் அவர்களுக்குள்ளேயே ஏதேதோ பேசியபடி கூண்டாக வெளியேறினர். தான் ஓர் எழுத்தாளன் என்று அவர்களிடத்தில் அறிமுகம் செய்யாமல் போனதை நினைந்து அவனுக்குள் சோகம். தான் நிற்கும் கூடாரத்தை கவனித்தும் கவனிக்காமலும் கடந்து செல்லும் நபர்களை பேச்சு திறனால் உள்ளே அழைக்க இயலாமல் போனதில் அவனுக்கு உள்ளுக்குள் சற்று குற்ற உணர்வு அதிகரித்து வந்தது. தற்காலிக பொறுப்பு கொடுத்துவிட்டு சென்றவர்கள் திரும்பி வரும் முன் ஒரு வியாபாரமாவது தன் மூலமாக நடந்துவிடாதா என்ற எண்ணம் அவனுக்குள் அலையடித்தது. புது எழுத்தாளர்களுடைய புஸ்தகங்களுண்டா? ஒரு நடுத்தர வயதுடையவர் கேட்டார். இருக்கு சார், உள்ளவாங்க. இங்கே பெரும்பாலும் புது எழுத்தாளர்கள் தான். ஒரு வியாபாரமாவது நடந்துவிடும் என்ற எண்ணத்தால் விஸ்வனுக்கு மகிழ்ச்சி. அத்துடன் தன் நூல் மேல் ஒரு முறையாவது அவர் பார்வை பதியாதா என்ற
அவன் அவாப்பட்டான். நானும் ஒரு எழுத்தாளர்தான். வந்த நபர் அவ்வாறு கூற, என்ன தன் வசனத்தை அவர் சொல்கிறாரே என்று விஸ்வனுக்கு எண்ணம். ஹாய் சார், தன்னை அறிமுகப்படுத்த அவர்தான் சரியான நபர் என்று விஸ்வன் எண்ணினான். 3 or 4 புது நூலை கொண்டு போய் ஏஐயில் போட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அவர் என்ன சொல்ல வந்தார் என்பது விஸ்வனுக்கு துளியும் புரியவில்லை. ஓகே தென், நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லிவிட்டு அவரும் திரும்பி செல்ல, மற்றுமொரு முறை வியாபாரம் நடவாமல் போனதன் சோர்வை விஸ்வன் வெளிக்காட்டவில்லை. நிறைய நேரமாகியும் தன்னை பொறுப்பேற்க சொல்லிவிட்டு சென்றவர்களை காணவில்லையே என்ற எண்ணம் அவனுக்குள் சற்று சோர்வை விதைக்காமலில்லை. அப்படி இருக்க മറ്റൊരു ഇളം വാടിക്കയാളർ വരുവதை വിശ്വൻ കവനിത്താൻ. താനും നികഴ്കാല സമുദായത്തിന് ഒരു പ്രതിനിധി താൻ என்று காட்டும் வகையில் கைபேசியிலிருந்து பார்வையை மாற்றாமல் வழியை கணித்தபடி உள் நுழைந்தார் அந்த நபர். அந்த இளைஞனின் முகத்தை பார்த்ததும் இதற்கு முன்னதாக எங்கேயோ கண்டிருப்பதாகிய எண்ணம் விஸ்வனுக்குள் தோன்றியது. ஆனால் எங்கு என்பது சரியாக நினைவிற்கு வரவில்லை. சிறிது நேரம் கழித்து நிமிர்ந்து பார்த்த அந்த இளைஞன் ஒரே பார்வையிலேயே விஸ்வனை இனம் கண்டுகொண்டான். டேய் விஷு, அவன் கத்தினான். ஜஸ்டின் தானே? விஸ்வனுக்கும் அவரது பெயர் நினைவிற்கு வந்தது. வாட் எ சர்ப்ரைஸ்! நண்பர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி அணைத்து கொண்டனர். இப்பவும் உன்னிடம் எந்த மாற்றமும் இல்லையே, +2ல் வச்சு பார்த்த அதே மாதிரி. தன்னை குறித்த நண்பனின் அந்த கூற்றை ஒரு பாராட்டாக உணர்ந்தான் விஸ்வன். ஆனால் தன் முன்னால் நிற்கும் பருமன் உடலுடனான மற்றும் ஆடம்பர உடை அணிந்திருக்கும் இந்த நபர்தானா அன்று தன்னுடன் படித்த அந்த நண்பன் என்ற எண்ணம் மனதிற்குள் எழ, அதை தூலமாக சொல்வதிலிருந்து அவன் புத்தி தடுத்தது. என்னவெல்லாம் புக்ஸ் இருக்குடா? வாடிக்கையாளர் கேட்க ஒவ்வொரு நூலாக எடுத்து காட்டி விளக்கினான் விஸ்வன். இறுதியாக அச்சத்தின் கண் எழுந்த பெரிய இதய துடுப்புகளை பொருட்படுத்தாமல் நண்பன் என்ற உரிமையுடன் நிதானமாக அந்த செய்தியை தெரிவித்தான் விஸ்வன். நானும் எழுதுவேன். என்ன எழுதுவேன்? சிறுகதைகள். இது நான் எழுதின நூல். விஸ்வன் தன் நூலை எடுத்து காட்டினான். அது சரி, கலக்கிட்ட மச்சான். தோளில் தட்டி கொடுத்த நண்பன் பாராட்ட விஸ்வனுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சி. இருப்பினும் அவன் முகத்தில் சிரிப்பு இல்லை. நூலின் சில பாகங்களை அங்கங்கே வாசிக்கும் பொழுது கோபத்தின் மெய்ப்பாடு நண்பனின் முகத்தில் தெரிய, தான் எழுதக்கூடாத ஏதேனும் எழுதிவிட்டேனா என்ற அச்சம் விஸ்வனுக்குள் எழுந்தது. சிரிப்பை தவிர வெவ்வேறு மெய்ப்பாடுகள் நண்பன் முகத்தில் தென்பட பயத்தால் விஸ்வனின் இதய துடிப்பு மென்மேலும் அதிகரித்து வந்தது. இறுதியில் தன் நண்பனாக இருந்தாலும் கூட வேறு சில நூல்களைத்தான் அவன் தேர்ந்தெடுத்தான் என தெரிந்தும் ஒரு வியாபாரம் தன் மூலமாக நடக்கவிருப்பதை நினைந்து விஸ்வனுக்கு ஆறுதல். எனக்கு டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லையாடா, நண்பனுக்கான சிறப்பு தள்ளுபடியை கொடு என்பது அக்கூற்றில் தொனித்தது. கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்க தானே? ஆமாம். பணப்பரிமாற்றம் செய்யும் கருவியில் இருந்த எண்களை நண்பன் தட்டி கொண்டு இருக்கும் பொழுது ஓர் எல்லையில் பொறுமையை இழந்த விஸ்வன் தன் அவாவை வாய்விட்டு கேட்டுவிட்டான். என் புத்தகத்தை வாங்கில்லையாடா? அதற்கு நண்பனிடமிருந்து பதில் எதுவும் இல்லை. இருந்தும் சிறிது நேரம் தாமதப்பட்டு அவரிடமிருந்து சாக்கு போக்குகள் வந்தன. டேய், நானே 1 மாதம் லீவுக்கு வந்திருக்கேன், டைம் கிடையாது, என் ரீடிங் ரொம்ப புவர். தன் குறைகளை மிகுந்த பெருமிதத்துடன் அவன் கூறுவதாக விஸ்வன் உணர்ந்தான். ஒரு புத்தகம் தானே, பாதி காசு போரும். அதுக்கில்லடா, பேலன்ஸ். அப்படின்னா அன்பளிப்பாக இருக்கட்டும். விஸ்வன் தாமாக தன் நூலை எடுத்து நீட்டினான். டே, அதுக்கு முன்னாடி என்னை ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பியா? ஒரு வேண்டுகோளுடன் நண்பன் கைபேசியை எடுத்து நீட்ட விஸ்வன் அதை வாங்கினான். அவர்களது பிரச்சுரத்திற்காக அனுமதித்திருந்த தற்காலிக கூடாரத்தின் முன் வாங்கிய புத்தகங்களை கையில் பிடித்தபடி நிற்க, புகைப்படத்திற்காக அவர் முகத்தில் மறுபடியும் ஒரு செயற்கை புன்னகை மலருவதை விஸ்வன் கவனித்தான். அந்த நண்பன் கையில் வைத்திருந்த புத்தகங்களில் தன்னுடையது இல்லாமல் போனதில் விஸ்வனுக்கு மிகுந்த வருத்தம். அதற்கிடையே முன்னர் வெளியே சென்றிருந்த குழுவினர் திரும்பி வந்துவிட்டனர். வாடா, இன்னைக்கு லஞ்சு ஏன் கூடத்தான். எதிர்பார்க்காத அந்த அழைப்பு வந்ததும் அதை மதித்து நண்பனுக்கு பின்னால் நடந்தான் விஸ்வன். உணவகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நண்பனின் கவனம் அவன் கைபேசியில் தான் மூழ்கியிருந்தது என்பதை விஸ்வன் கவனித்தான். வாங்கிய புதிய நூல்கள் அவன் மடியிலேயே அசைவின்றி ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. இப்போவே 20 லைக் ஆச்சு. தேங்க்ஸ் மச்சான், ஃபோட்டோ நல்லா வந்திருக்கு. புன்னகையின்றி வந்த பாராட்டிற்கு ஒரு புன்னகையை பதிலாக அளித்தான் விஸ்வன். அண்ணா, சாப்பிட என்ன இருக்கு?
உணவு வகைகளின் பெயர்களை ஒவ்வொன்றாக சொல்லத் தொடங்கினார் உபசரிப்பாளர். சில்லி சிக்கன் எவ்வளோன்னு அதற்கு பதிலாக உபசரிப்பாளர் சொன்ன அந்த ஒரு நேர உணவின் விலை ஏறத்தாழ தன் நூலொன்றின் விலையின் 2 மடங்காக இருப்பதை விஸ்வனின் மனம் கணித்தது. ஒரு சில்லி சிக்கன் ஹாஃபும் ஒரு பீஃப் ஃப்ரை ஹாஃபும். ஹாஃபெல்லாம் கிடையாது, எல்லாமே ஃபுல் தான். ஒரு கட்டளையின் தொனியில் உபசரிப்பாளர் உரைக்க சிறிது நேரம் மௌனமாக இருந்து மனதிற்குள் கணக்கிட்ட பிறகு நண்பன் கூறினான், சரி அண்ணே, 2மே ஃபுல் இருக்கட்டும். மறுபடியும் அவர் கைபேசியிலேயே பார்த்து கொண்டிருக்க 2 நண்பர்களுக்கும் இடையே உரையாடல் எதுவும் நிகழவில்லை. எல்லோருக்கும் இப்போ கிரைம் தான் தேவை. திடீரென நண்பன் பேசத் தொடங்க அவன் எதை பற்றி சொன்னான் என்று விஸ்வனுக்கு விளங்கவில்லை. என்ன கிரைம்? விஸ்வன் கேட்டான். நீ கிரைம் எழுத மாட்டாதானே? ஒரு 3வது நபரிடமிருந்து அவ்வாறு ஒரு கேள்வி எழும்பொழுதுதான் முதலாக விஸ்வன் அதுவரையுள்ள தன் படைப்புகளை பற்றி மனதிற்குள் ஆராய தலைப்பட்டான். இன்னைக்கு எல்லாரும் அதிகமாக வாசிப்பது கிரைம் தான். இந்த மாதிரி சாஃப்டாக எழுதுகிற காலமெல்லாம் மலையேறி போச்சு. அந்த வாதத்திற்கு விஸ்வன் பதில் எதுவும் கூறவில்லை. நீ ரொம்ப போட்டு இழுன்னு இழுக்கிற, ரொம்ப தூய்மையான வார்த்தையெல்லாம் போடுற, அவன் விமர்சித்தான். அதுக்கு நீ என் நூலை வாசிக்கவே இல்லையே. தற்செயலாக தன் வாயிலிருந்து விழுந்த அவ்வினா நண்பனின் செவியில் ஒரு நகையாடலாக விழுந்து விடுமோ என்ற அச்சம் விஸ்வனுக்குள் எழுந்தது. நான் லைட்டாக 3-4 பேரை வாசித்து பார்த்தேன். அப்போவே உன்னோட லாங்குவேஜ், கிராஃப்டிங் இதையெல்லாம் பற்றி ஓரளவு ஐடியா கிடச்சிது. விஸ்வனுக்கு பொருள் விளங்காத ஏதேதோ கலை சொற்களை எல்லாம் கூறிக்கொண்டிருந்தான் அவனது நண்பன். ஆமாம், அது என்னடா புனே பேர் கமலேஸ்வரம், ரொம்ப லோக்கலாக இருக்கு. நண்பனின் ஒவ்வொரு விமர்சனத்தையும் கேட்க விஸ்வனுக்குள் இருந்த தன்னம்பிக்கை வெகுவாக குறைந்து வந்தது. நீ இன்ஸ்டாவில் இருக்கியா? புக்கெல்லாம் ரிலீஸ் ஆனால் 2 ரீல்ஸ் எல்லாம் போடணுண்டா, அப்போ தான் நீ ரீச் ஆவ. அவன் அறிவுரைகளை பொழிந்து தள்ளினான். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர்னு தானே பழமொழி. சிரித்து கொண்டே விஸ்வன் தன் கருத்தை நுழைத்தான். இப்படி விதண்டாவாதம் பேசக்கூடியவனுங்க காலம்பூரா வீட்டில் தான் இருப்பானுங்க. முதலாக நண்பன் சினமுற்றதை கண்டு தன் அதிக பேச்சை கட்டுப்படுத்தியிருக்கலாமோ என்ற எண்ணம் விஸ்வனுக்குள் தோன்றியது. அதற்கு பிறகும் தன் நூலில் இருந்த மற்ற குறைகளை ஒவ்வொன்றாக நண்பன் விளக்க மௌனமாக இருந்தான் விஸ்வன். நீ இப்படி 80s பூமரா இருந்தா உன்னை எவனும் திரும்பியே பார்க்க மாட்டான், தெரிஞ்சுக்கோ. பூமரா அப்படின்னா? தன் சொல்லதிகாரத்தில் இல்லாத புது வார்த்தையை கேட்டதும் அறிவு பசி அதன் பொருளை விளங்குமாறு விஸ்வனை தூண்டியது. டேய், அதுதான்டா நம்ம அந்த காலத்தில் ஸ்கூலில் படிக்கும்போது பழம்னு எல்லாம் சொல்லுவோமே, அதுதான் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு பூமர். அதற்கிடையே விஸ்வனின் சட்டை பையிலிருந்த கைபேசி ஒலிக்க அவன் அதை எடுத்து பேசத் தொடங்கினான். எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் முடியலை, நான் போகட்டுமா? நண்பனிடத்தில் விஸ்வன் அனுமதி கேட்டான். நான் பேசினதெல்லாம் உனக்கு ஃபீல் ஆச்சுன்னா சாரி மச்சான், உன் நன்மைக்காகத்தான் சொன்னேன். இறுதியாக நண்பன் ஒரு வருத்தத்தை பதிவு செய்தான். அவனுக்கு கொடுக்க வைத்திருந்த தன் நூலை கையில் பிடித்தபடி உணவகத்திலிருந்து வெளியேறிய விஸ்வன் கம்பை ஊன்றியபடி தனக்காக காத்து கொண்டிருந்த அந்த முதியவரை பார்த்து கண் கலங்கினான். கூப்பிட்டா நானே வந்திருப்பேனே ஐயா. அவனது உள்ளிலிருந்து வந்த அந்த உண்மை அவர் முகத்திலும் புன்னகையை நிறைத்தது. ஸ்டாலில் இருந்து உன்னுடைய 2வது நூலை இப்போத்தான் வாங்கிட்டு வந்தேன். நீ இங்கே தான் சாப்பிட வந்தேன்னு சொன்னாங்க. அப்போ சரி, பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். இந்தா, இதில் உன் கையெழுத்த போட்டுத்தா. அவர் காசு கொடுத்து வாங்கிய விஸ்வனின் நூல் ஒன்றை எடுத்து அவனுக்கு நேராக நீட்டியபடி விண்ணப்பித்தார் அந்த முதியவர். அதை வாங்கிய விஸ்வன் முதல் பக்கத்தில் அன்புடன் என்று எழுதி அதற்கடியில் கையெழுத்தையும் போட்டான். நிறைய நேரம் அவர்களுக்கிடையே நடந்த உரையாடலில் அந்த செய்தியை அந்த முதியவர் விஸ்வனிடம் பகிர்ந்தார். தமக்கு புற்றுநோய் இருப்பதை கண்டறிந்து மருத்துவர்கள் சொன்னதை அவர் அறிவிக்க செய்தியை கேட்ட அதிர்ச்சியால் உறைந்து போனான் விஸ்வன். இயல்பாகவே பயனில் பாராட்டாத விஸ்வனுக்கு அம்முறை ஒரு செயற்கை ஆறுதல் வார்த்தை கூட வரவில்லை. சிறிது நாட்களுக்கு பிறகு சட்டை பையிலிருந்த கைபேசி ஒலித்ததும் விஸ்வன் அதை எடுத்து பேசத் தொடங்கினான். ஏறத்தாழ 1.5 மணி நேரம் அந்த முதியவ நண்பர் உரையாடினார். நேர்மையான விமர்சனங்களும் பாராட்டுகளும் குற்றச்சாட்டுகளும் செவி வழி வந்து குவிய தன் நூலை அவர் முழுமையாக வாசித்து முடித்திருக்கிறார் என்பதை விஸ்வன் விளங்கினான். பேசிக்கொண்டு இருக்கும் அத்தருணத்தில் கூட படுத்திருக்கும் படுக்கையிலிருந்து கூட தன்னால் எழும்ப இயலாது என்பதை அவர் தெரிவித்தார். என்பதால் அடுத்த நூலின் பிரதி ஒன்றை தபால் வழி கொடுத்துவிட வேண்டும் என்று அந்த வயது மூத்த நண்பன் விண்ணப்பிக்க
விஸ்வனின் கண்களும் இதயமும் ஈரமானது. நாட்கள் சென்றன. தன்னுடைய புதிய நூல் கையில் கிடைத்ததும் அதன் முதல் சில பக்கங்களை புரட்டி பார்த்து கொண்டிருந்த விஸ்வனின் மனதில் பல நினைவுகள் கடந்து போயின. அப்பொழுது தான் கைப்பட எழுதிய அந்த வாசகம் காகிதத்தில் அச்சிட்ட வடிவத்தில் இருப்பதைக் கண்டு മറ്റുമൊരു മുறை അവൻ அதை வாசித்தான். அம்மா மலையாளம் சாகித்யவேதியிலுள்ள திரு ரஷீத் கான் அவர்களுடைய நினைவுகளுக்கு முன்னால் இந்நூல் சமர்ப்பணம். வாசித்து முடித்ததும் அவன் கண்கள் நீரூற்றியது. இனிவரும் காலத்தில் தன்னுடைய இயல் படைப்புகளுக்கு அவரை போன்ற இன்னொரு வாசகர் இருக்க முடியுமோ என்ற அச்சத்துடன் நூலை மூடி வைத்தான் விஸ்வன். அகநக நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திரு சுப்பிரமணியன் கிள்ளிப்பாலம் அவர்கள் எழுதி வழங்கிய சிறுகதை. நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை.